இங்க ஹீரோவை இந்த பொண்ணு லவ் பண்ற விஷயம் இந்த பொண்ணோட வீட்டுல தெரிஞ்சு இந்த பொண்ணோட அப்பா ஹீரோ பார்க்கணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அண்ட் பேசும்போது என்ன வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவனுமே நான் பைலட் ட்ரைனிங்காக போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவர் இந்த ட்ரைனிங் முடிக்க எப்படியும் 5 வருஷம் ஆயிடும். என் பொண்ணுக்கும் உனக்கும் ஒரே ஏஜ் ஆகுது. அவ்வளவு வருஷம் என்னோட பொண்ணை எப்படி வெயிட் பண்ண வைக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அதை கேட்டதுமே உங்களுக்குமே வேலை கிடைக்கும் போது 27 வயசு தான் ஆச்சு, அது வரைக்கும் வெயிட் பண்ணீங்க, ஆனா நான் வெயிட் பண்ணக்கூடாதா? பைலட் ஆகிறது என்னோட கனவு மட்டும் கிடையாது, என்னோட அப்பாவோட கனவு கூட. சோ இதை முடிச்சாதான் நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சொல்லிட்டு போறான். இதனாலேயே குடிச்சிட்டு வீட்லயே வந்து சண்டை போறா. அதை பார்த்து அவங்க அம்மாவும் இந்த வயசுல காதல வரதெல்லாம் ரொம்ப சகஜம் தான், உங்க அப்பா விட்டு நான் இத்தனை வருஷமா பிரிஞ்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க எல்லாருமே எவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க, ஆனா உனக்காக மட்டும் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ உன்னோட கெரியரை முதல்ல பாரு, அதுக்கப்புறம் எல்லாமே தானா வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது கேட்டதுமே இவனோட கெரியரை வெறித்தனமா பார்க்க ஆரம்பிக்கிறான். 6 மாசம் கழிச்சு அந்த பொண்ணுமே ஒரு இடத்துல மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இவனும் போய் பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணு என்னோட அப்பா கல்யாணத்துக்காக ஒத்துக்க மாட்டாரு, நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறா. அப்பன்னு பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மெக்கானிக் ஷெட் போய் பாக்குறான். பார்த்தா அந்த மெக்கானிக் இறந்து போயிருக்காரு. இப்போ மொத்த கோவத்தையுமே அந்த வண்டி மேல காமிச்சிட்டு அங்க வந்து கிளம்புறான். அப்பதான் இவனுக்கு இந்த பைக்கால தான் நமக்கு எல்லாமே கிடைச்சிட்டா. அந்த பொண்ணுக்குமே அந்த பைக்னா ரொம்பவும் பிடிக்கும். சோ அந்த சீட் கவலை எதனா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி கேட்டு பார்க்க. பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கும். படிச்சு பார்க்கும்போது எனக்கு உன்னை விட்டு பிரிய மனசே இல்லை, என்னோட அப்பா தான் பிளாக்மெயில் பண்ணி இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு எழுதி இருக்கும். அதை பார்த்ததுமே பைக் எடுத்துக்கிட்டு அங்க வந்து கிளம்புறான். கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணையும் மீட் பண்றான். அந்த பொண்ணுமே ரொம்ப அழுகுறா. திடீர்னு பார்த்தா ரோட்லயே விழுந்துடுறான். இப்போ இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க சீனியர் பைலட்டுமே ஹார்ட் அட்டாக் வந்துருது. சோ வேற வழி இல்லாம இவனே அந்த ஃபிளைட்டை தனியா ஓட்டி லேண்டும் பண்றான். அதை பார்த்த இவரு ஹீரோ ரொம்பவும் பாராட்டுறாரு. இவரோட கடைசி நாள் சொல்லிட்டு எல்லாருமே சேரப்பம் பண்றாங்க. அப்ப போகும்போது அவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்பதான் இவன் அது என்னோட மேக்னாட் சார் என்னை விட்டு போவே இல்லை, இப்ப ஹைதராபாத்ல என்னோட மனைவியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவரு நான் அந்த பொண்ணை பத்தி கேட்கல, அந்த பைக்கை பத்தி தான் கேட்கறேன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆக்சுவலா அந்த பைக்கை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துமே கிடைக்காம போயிருக்கு. இதை கேட்டதுமே அவரும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்ப அவங்க மனைவியோட ஃபர்ஸ்ட் எய்ட் முடிச்சு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு மெக்கானிக் ஷெட்ல பாத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. அப்பதான் ஸ்கிராப்ல உஸ்டாடுன்னு எழுதி இருக்கிறத பாக்குறான். பார்த்ததுமே நம்ம பைக் இங்க தான் இருக்குன்னு சொல்லி அந்த சீனியர் பைலட்டுக்கு எப்படி செலிப்ரேஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பைக்குக்கும் பண்ற மாதிரி உனக்கு தோணுது.